Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. இன்னைக்கு நம்ம மான்செஸ்டர் சிட்டி மும்பைல இருக்கங்க. மும்பைல பாத்தீங்கன்னா மும்பையோட கடலுக்கு சென்டர்ல ஒரு தீவு இருக்குங்க. எலிபண்டா கேவ்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த தீவுக்கு தான் போட்ல ஜர்னி பண்ணி அந்த தீவு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலிபண்டா கேவ்ஸ் போறதுக்கு நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 260 ரூபாய் டிக்கெட் சார்ஜிங்க ஒரு பர்சனுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இந்த டிக்கெட் இப்போ நம்ம போட்டம் தயாரா இருக்கு. லைஃப் ஜாக்கெட்டோட ரெடியா இருக்கு. நம்ம வாங்க போட்ல போய் ஜர்னி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போட்டோம் பாத்தீங்கன்னா போட்டு கிளம்ப தயாரா இருக்கு. போட்டு ஃபில் ஆயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இட நாள் தான், புதன்கிழமை தான். ஆனா பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடா இருக்கு இந்த எலிபண்டா கேவ்ஸ் போறதுக்கு. இந்தியா கேட்ல இருந்து போறதை விட வரும்போது பாத்தீங்கன்னா நைட் ஆயிருங்க. நைட் ஆகும்போது அந்த தாஜ் ஹோட்டல்லையும் டவர் ஹோட்டலையும் லைட் போடுவாங்க. கடல் நீர் வந்து பாக்குறப்ப அந்த மும்பை அழகு சிட்டி சூப்பரா இருக்கும். அதை ரசிச்சுட்டே வர போறோம். வாங்க நம்மளோட நீங்க டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. சூப்பர் டிராவலா இருக்கலாம். போட்டில் ஸ்நாக்ஸ் கடை இருக்குங்க. வெள்ளரிக்காய், மாங்காய், கொய்யாப்பழம், சிப்ஸு, ஜூஸு, வாட்டர் கேன் எல்லாமே வைக்கிறாங்க. நம்ம மாங்காய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
கடலில் ரெஸ்கியூ ஷூன் அப்படின்னு சொல்லி கப்பலும் இருக்குங்க. அதான் பார்த்துட்ருக்கோம். ஏதாவது கப்பலோ போட்டோ இங்கே மாட்டிச்சுன்னா அதை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகிறதுக்காக இந்த கப்பல் இங்கே நிற்குது. நம்ம எலிபண்டா கேவ்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. கீழே இறங்கிட்டோம். அடுத்தது போட்டு வந்துட்டு இருக்குங்க. நமக்கு லாஸ்ட் போட்டு 6 மணி. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கு வரணும். வாங்க சுற்றி பார்க்க போகலாம். வெல்கம் டு எலிபண்டா ஐஸ்லாண்ட். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மவுண்டேஜ் அண்ட் லோக்கல் கைட் அவைலபிள். நம்ம எலிபண்டா கேவ்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. இறங்குனா பாருங்கள், கடைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ட்ரெயின் இருக்குங்க. டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். எலிபண்டா கேவ்ஸ்குள்ளே போகிறதுக்கு இங்கே டாய் ட்ரெயின் இருக்குங்க. டாய் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு டிக்கெட் 18 ரூபா. பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே இருக்குது. எலிபண்டா கேவ்ஸில் டாய் ட்ரெயின் ரன் ஆயிடுச்சிங்க. நம்ம டாய் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். உள்ள இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஒன் டைம் வந்தப்போ நான் நடந்து போனோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எலிபண்டா கேவ்ஸ் போகிறதுக்கு இங்கே பேசஞ்சர் டேக்ஸ் ரேட்ஸ்னு போட்டிருக்காங்க. அடல்ட் 12 வயசு இயருக்கு அபோவ் இருக்கிறவங்களாம் 5 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு 3 ரூபா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது 1 ரூபாங்க. இது என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இந்த சிலை தான் மேலே வந்து கல்லை செதுக்கியிருப்பாங்க. குடைவரை கோயில் அப்படின்னு மேலே இருக்கவங்களே அது செதுக்கியிருப்பாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதுதான் மேலேயும் கல்லை செதுக்கியிருப்பாங்க. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் எலிபண்டா கேவ்ஸ்க்கு. எலிபண்டா கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குங்க. ஒரு 200-250 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் ஏறி போனோம்னா தான் நம்ம ஹில்ஸ் அந்த மேலே டாப்பில் போயிட்டு ஒரு 7 குகைகள் இருக்கும். அதை பார்க்க போகிறோம். எலிபண்டா கேவ்ஸ் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஏறி தான் நம்ம போக போகிறோம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியல. ஒரு 200 to 250 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். வாங்க நம்முடைய ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸு, ஸ்நாக்ஸு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். படி ஏறி வர முடியாதவங்களுக்கு அந்த டோலி மாதிரி சேர் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துக்கலாம். நம்ம வந்திருக்கிற எலிபண்டா கேவ்ஸோட மேப் இதுதாங்க.
இது எலிஃபண்டா கேவ்ஸ் எப்படி பேர் வந்ததுன்னா, இது மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு யானையோட வடிவமைப்பில் இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலிஃபண்டா கேவ்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இந்த எலிஃபண்டா கேவ்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாங்க. இந்த எலிஃபண்டா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா கிபி 1400ஆம் ஆண்டுகளில் இது பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகீசியர் நம்ம நாட்டை வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இந்த எலிஃபண்டா கேவ்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா காராப்புரா ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா எலிஃபண்டா கேவ்ஸ்னு ஏன் பேர் வச்சான்னா, இதை வந்து நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்கும்போது ஒரு யானையோட வடிவமைப்பில் இந்த பாறை ஃபுல்லாகவே இருக்குங்க. அதில் தான் இது வந்து எலிஃபண்டா கேவ்ஸ் வச்சிருக்காங்க. எலிஃபண்டா கேவ்ஸ் எப்படி பேர் இருந்ததுன்னா, இந்த பாறைகள்லாம் பாருங்க குடைஞ்சிருப்பாங்க. குடைஞ்சி இது வந்து குடைவரை கோயில்கள்னு சொல்லி இந்த மொத்தம் வந்து இங்க 7 குகைகள் இருக்குங்க. 7 கேவ்ஸ் இருக்கும். 7 கேவ்ஸ்ல 5 கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் சம்மந்தப்பட்டதா இருக்குங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், அப்புறம் முருகன், விஷ்ணு, விநாயகர் இது சம்மந்தப்பட்டதா எல்லா கோயில்களும் இந்த 5 இதுல இருக்குங்க. கடைசியா இருக்கிற 2 வந்து புத்திஸ்ட் சம்மந்தப்பட்டதா, புத்தரோட பத்தி 2 இருக்குங்க. அதனால வந்து புத்திஸ்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க போறப்ப, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு மும்பை சிட்டிக்குள்ள ஒரு பெஸ்ட்டான இடம் தான், பிளேஸ் தான் இந்த இதுங்க. நீங்க மும்பை வந்தால் மறக்காம இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. நம்மளும் விசிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்டிங்ல வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து டிக்கெட் வந்து 220 ரூபாங்க. அவங்களுக்கு கமிஷன் ஒரு 30 rupees, 290 rupees ஆகுது ஒரு ஆளுக்கு. போட்டு எடுத்தோம்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க. கடல் வியூவில் நம்ம ஒரு அட்டகாசமான ட்ராவல் பண்ணியிருப்போம். பெரியல இங்கே வந்து பெரியன்னு சொல்லுவாங்க, நம்ம போட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பெரியன்னு சொல்லுவாங்க. நல்லா க்ரௌடாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஏகப்பட்ட பேர் நம்ம இதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு 1 day ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. கேட்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு எலிஃபண்டா கேவ்ஸ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பாறையை குடைஞ்சி கட்டப்பட்ட தூண்களும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சிலைகள் பாருங்கள், இது எல்லாமே ஒரே பாறைக்குள்ளே செதுக்கினதாங்க. நிறைய இது டேமேஜ் ஆகிருக்கு, சிதிலம் அடைஞ்சதுனால பாருங்கள். ஆனால் மேலையெல்லாம் பாருங்கள், கல்தூண் மட்டும் பாருங்கள் செஞ்சு வச்சதில்ல, ஒரு பாறையை குடைஞ்சி செஞ்ச இடங்க. நம்ம ஸ்டேச்சு பார்த்தோம் இல்லைங்களா, வெளியே நிறைய சிலைகள்லாம் இருந்திருப்பீங்க. ஏறும்போது பார்த்துருப்போம், சின்ன சின்ன சிலைகள் ஸ்டேச்சு விட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அது வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக இருக்குது. அடுத்து அதான் பார்க்க போகிறோம். நடனமாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிலைகள்ங்க. ஃபர்ஸ்ட் கோவிலில் இருக்கிறது இதுதான். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது தான் முக்கியமான சிலைங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேரையும் உள்ளடக்கி செதுக்கிது அந்த சிலை. இது மட்டும் இந்த சிலை மடம் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த குகையை பார்த்தீங்கன்னா எலிஃபண்டா கேவ்ஸ் யுனெஸ்கோ நிறுவனத்தினால 1981 அங்கீகரிக்கப்பட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எலிஃபண்டா கேவ்ஸை. எவ்வளோ அற்புதமாக கலைநயமிக்க செயல் இது பண்ணியிருக்காங்க பாருங்க. பாறைகளில் இவ்வளோ கஷ்டமான இதெல்லாம் அப்படியே பண்ணியிருக்காங்க. 1400ஆம் ஆண்டுகள்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு பாறையை குடைஞ்சி கட்டப்பட்ட கல் மண்டபம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. தூண்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 தூண் வரைக்கும் இருக்குங்க. ஒரு செம்மையான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். உள்ள இருட்டாக வேறு லைட்டிங் கிடையாது. நம்ம 2 கேவ்ஸ் பார்த்தோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேவ், அப்புறம் 2வது ஒரு கேவ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கேவ் இருக்குங்க. 5 கேவ்லும் பார்த்தீங்கன்னா 3 கேவ் வந்து ஹிந்துக்களுக்கும், அடுத்த 2 கேவ் வந்து புத்திஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம போனால் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுதுங்க. நம்ம வந்து கடைசி பெரிய வந்து 6 o'clock தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து இறங்கி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 minutes ஆகிடும். போயிட்டு திரும்ப ட்ரெயின் பிடிச்சி நம்ம அங்கே போட்டில் ஏறினா தான் நம்ம அந்த லைட்டிங் போடுறப்ப கரெக்டாக அந்த தாஜ் ஹோட்டல், டவர் ஹோட்டல், அப்புறம் இந்த இந்தியா கேட்டுக்கு லைட் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம அதை கேப்சர் பண்ண போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியாவை பார்த்துட்டு எலிஃபண்டா கேவ்ஸ் வந்து பார்த்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஃபுல்லாக செக்அப் பண்ணி பார்த்து போகிறதுக்கு உங்களுக்கு 1 day கரெக்டாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலிஃபென்ட் கேவ் ஸ்பாட்டு மணி ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சிங்க. போட்டு நம்ம கிளம்பிருச்சு. இன்னும் ஒரு போட்டு 2 போட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய கிளம்பிடும். இப்போ நம்ம வந்து கிளம்பி இங்கே கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம புறப்பட்ட இடத்துக்கு போக போகிறோம். நம்ம கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம மும்பை டூர் டே 1 எண்டுக்கு வந்துட்டோம். இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தது, அப்புறம் வந்து தாஜ் ஹோட்டல், டவர் ஹோட்டல், எலிபென்ட் கேவ்ஸ் போட்ல போனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் டெம்பிள், மகாலட்சுமி டெம்பிள், ஹஜ்ஜி அலி தர்கா, அப்புறம் வந்து நம்ம அந்த பாந்திரா ஓர்லி சீலிங் அதை பார்த்தது. மற்றபடி நம்ம மதியம் லஞ்ச் எங்கே என்ன பண்ண சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் vlog.